அப்படியே இந்த இடம் விசிட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம டாப் ஸ்டேஷன் தான் கிளம்ப போகிறோம். வாங்க அப்படியே போக வந்து கண்டினியூ பண்ணுறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த இடம் பார்க்குறது வேறு லெவலில் இருக்குங்க. எப்படி இருக்கும் பாருங்க, எப்போ வேற லெவலில் இருக்கேன். எக்கோ பாயிண்ட் வந்தால் இந்த மாதிரி போட்டிங்கில் உங்களால் பார்க்க முடியும். நீங்கள் ட்ரை பண்ண நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல தாங்க யானையெல்லாம் பார்க்க முடியும் நம்மளால. நீங்கள் உங்கள் லக் இருந்தால் கண்டிப்பாக இந்த இடத்துல நீங்கள் யானையெல்லாம் பார்க்க முடியும். அது ஜீப்பில் எப்படி உட்காந்துருக்காரு பாருங்க, 2 கால் டயர் மேலே வச்சு. இது நம்மளை பற்றி பேசுகிறாங்க, ஆனால் என்ன பேசுகிறாங்க தான் தெரியல. லக் இருந்தால் இது யானை ஸ்பாட்டு தான். கண்டிப்பாக இந்த இடத்துல நீங்கள் யானையில் பார்க்கலாம். ரொம்ப நேரம் இந்த ஜீப் பின்னாடி தான் நான் போயிட்டே இருக்கேன். டைம் வேறு ஆகிட்டே வருதா. இன்றைக்கி இந்த ஸ்பாட்டு கண்டிப்பாக முடிஞ்சவங்க இந்த ரோடு. ஏன்னா எல்லா வியூ பாயிண்ட் இந்த ஒரு வீடியோலாம் கவர் பண்ணியிருப்பேன், கவர் பண்ணுறேன் பாருங்கள். எக்கோ பாயிண்ட் தான் அங்கே ஒரு சூப்பரான ஸ்பாட் சொல்லுவேன். ஏன்னா இங்கிட்டு தான் போட்டிங் நிறைய பேர் பண்ணுவாங்க. இப்போ பாரு எவ்வளோ தண்ணி ஏறி இருக்குன்னு. வண்டி எங்கேயாச்சும் நிப்பாட்டிடலாம், இந்த சைடு நிப்பாட்டிடுறேன். சொல்லுங்க. அந்த சைடு சரி சரிங்கண்ணா, இங்கே நிப்பாட்ட வேணாம், அந்த சைடு நிப்பாட்டிடலாம். இந்த சார்ஜர் மட்டும் கழட்டிடுறேன். உள்ள போகவே மாட்டேங்குது. இதாங்க எக்கோ பாயிண்ட்டு. இந்த இடத்த பேர் தான் எக்கோ பாயிண்ட்டு. நிறைய பேர் போட்டிங்கில் பண்ணுறாங்க. இதை பாருங்க, நிறைய பேர் போட்டிங் பண்ணுறாங்க. நாம் அப்படி இங்கே சுற்றி பார்த்துட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதா. ஸ்டார்டிங் ஒரு டாம் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த டாம் மேலே தான் வண்டியை ஓட்டிகிட்டு வந்திருப்பேன் நான். அது வந்து மாட்டுப்பட்டி, இது வந்து எக்கோ பாயிண்ட்டு. இதுக்கு முன்னாடி தான் சாராய கடை இருக்குமா, அதுக்கு முன்னாடி டாப் ஸ்டேஷன், அதுக்கு முன்னாடி கோவிலூர். இந்த பிளேஸில் விசிட் பண்ணிட்டு தான் இப்போ நம்ம திரும்ப கிளம்ப போகிறோம். என்ன ஏதுன்னு வாங்க அப்படியே பார்த்துடலாம். இந்த எக்கோ பாயிண்ட் வந்தால் இந்த மாதிரி போட்டிங்கில் உங்களால் பார்க்க முடியும். நீங்கள் ட்ரை பண்ண நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே சின்ன போட்டு தெரியுது இல்லையா, அந்த சின்ன படகு மாதிரி
அந்த சின்ன போட்டு தெரியுது இல்லையா, அதுக்கு வந்து 250 ரூபாமா ஒரு ஆளுக்கு. அதுவும் இல்லாமல் இந்த போட்டுக்கு வந்து அந்த பெடல் மிதிக்கிறாங்களே, அதுக்கு வந்து எவ்வளோ 400 ரூபாமா சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு ஆளுக்கு. ஓ, சரியான ரேட் ஏற்றி வச்சுருக்காங்க. நீங்கள் ட்ரை பண்ண நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து விசிட் மட்டும் தான் பண்ணிட்டு போகிறேன் என்ன ஏதுன்னு. இதை பாருங்கள். அது வந்து பார்த்துட்டு வந்துட்டோம். எவ்வளோ கிட்ட வண்டி நிப்பாட்டி இருக்காரு பாரு. ஸ்டாண்ட் எடுத்துட்டேனா ஞாபகம் இல்லை. அப்படியே அந்த வியூ பாயிண்ட் பார்த்துட்டு கிளம்பிட்டோம். எங்கே ஸ்பாட் இருக்கு பாருங்க ஃபோட்டோ எடுக்க. அதுக்கு இந்த இடம் பரவாயில்ல பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதாங்க அழகான ஸ்பாட்டு. அந்த அண்ணன் கத்துறாரு. இந்தோ எல்லோரும் கத்துற சவுண்டு உங்களுக்கு கேட்டிருக்கோம். எல்லோரும் கூவி கூவி கத்துறாங்க. எவ்வளோ சைலண்டாக இருக்கும் பாருங்க. எல்லாரும் கத்துறாங்க. அப்படி இந்த மாதிரி இயற்கையான பிளேஸ் மட்டும் தான் நம்ம விசிட் பண்ணுறோம். கோ பாயிண்ட் முன்னாடி வந்தால் இந்த ஒரு வியூ பாயிண்ட் உங்களால் பார்க்க முடியும். அப்படி இந்த ஒரு வியூ பாயிண்ட் விசிட் பண்ணிட்டு போய் நம்ம போயிட்டே இருக்கோம். எனக்கு எப்படி தெரியும், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும், யாருமே இருக்கக்கூடாது. அந்த இடத்துல போய் தனியாக கொஞ்ச நேரம் உட்காந்து அப்படியே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பலான்னு ஒரு மைண்ட் செட் இருக்குது. ஆனால் அந்த மாதிரி இடம் எங்கேயுமே பார்க்க முடியல. எல்லா இடத்துலையும் ஆளுங்க இருக்காங்க. எவ்வளோ ஒரு அமைதியாக இருக்கும் பாருங்கள் இந்த பிளேஸ் எல்லாம். இப்போ வெயில் தாங்க அடிக்க மாட்டேங்குது. மூணாரில் பார்த்தது, இனி வெயிலே பார்க்கல நான். அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இந்த காரில் ஸ்டே பண்ணுறது, அப்புறம் ஒரு வேனில் அது ஒரு வீடாக மாற்றுறது கூட நான் பார்த்துருக்கேன் யூடியூப்பில். பார்க்கும்போது என்னடா இந்த மாதிரி நாமளும் எப்படா வாங்குவோம், எப்படா அந்த ஒரு ஆர்வம், அந்த ஒரு ஆசை. வந்து போயிட்டு வரோம். இந்த போயிட்டு வரேன்னு சொன்னேன். இந்த இடம் பார்க்குறது வேற லெவலில் இருக்குங்க. எப்படி இருக்கும் பாருங்க, எப்போ வேற லெவலில் இருக்குங்க.
செம்மையாக என்ஜாய் பண்ணல பாருங்க. அப்படி இந்த சைடில் நிப்பாட்டிடலாம் வண்டி. இந்த இங்கே ஒரு ஊஞ்சல் இருக்குது. இந்த ஊஞ்சல் உட்கார வேண்டியது நாம் இப்போ. எப்பா ஆஹா எப்பா சூப்பராக இருக்குது. பாருங்க இந்த ஊஞ்சலில் தான் உட்காந்துருக்கேன் பாருங்க. போட்டிங் கேட்டேன். போட்டிங் வந்து 250 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. போகலான்னு ஒரு மைண்ட் செட் இருக்குது. ஏன்னா லேட் வேறு ஆகிட்டே இருக்கா. டைம் வந்து இப்போது கரெக்டாக 1:30 மணியாக போகுதுங்க. இப்போ நம்ம மாட்பட்டியில் இல்லை எக்கோ பாயிண்டில் விசிட் பண்ணி வந்துட்டோம். அப்புறம் இனி டாப் ஸ்டேஷன் கோயிலூர் இருக்குது. கோயிலூர் போக முடிஞ்சால் போகலாம், இல்லை டாப் ஸ்டேஷன் விசிட் பண்ணிவிட்டு அப்படி நம்ம திரும்ப வந்துடலாம். ஏன்னா டைம் வேறு ஆகிட்டே இருக்கா. இல்லைனா போட்டிங் பண்ணியிருப்பேன் நான். நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். வர முடிஞ்சால் கண்டிப்பாக இந்த இடத்துல போட்டிங் எல்லாம் பண்ணி பார்க்கலாம். அப்படியே நம்ம கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதா. ஏன்னா இந்த vlog வந்து கொஞ்சம் பெரிய vlog தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்குன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். கொஞ்சம் வீடியோ போடுறது எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. அப்படி இந்த இடத்துல போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதா. எங்கேயாச்சும் கேமரா வச்சிடலாமா? அந்த சைடு வச்சிடறேன், நீங்களே பாருங்கள். அப்படியே இந்த இடத்துல விசிட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம டாப் ஸ்டேஷன் தான் கிளம்ப போகிறோம். வாங்க அப்படியே போக வந்து கண்டினியூ பண்ணுறேன். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ வந்து கட் பண்ணி தான் போடுவேன். என்ன ஏதுன்னு நம்ம நெக்ஸ்ட் vlogல வந்து பார்த்துக்கலாம். வாங்க பார்ப்போம். வீடியோ வந்து 30 நிமிஷம் 25 நிமிஷம். ஏன்னா அவ்வளோ யாரும் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ பார்க்குற யாரும் டைம் இருக்காதுங்க. இந்த உலகம் வந்து ஷார்ட்ஸுக்கு பின்னாடி தான் ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த ஒரு நிமிஷம் தான் எல்லாமே கிடச்சிரும் அவங்களுக்கு.